நமக்கு கோல்டு காஃபி ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டில் க்ரீமியாக வீட்லேயே செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் 20 ரூபாய் டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் இது போல் கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கலாம். நான் 2 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அதை நம்ம டபுள் பாயில் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை கிளாஸில் டெக்கரேஷனுக்காக ஊற்றிக்க போகிறோம். நல்லா கிளறிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும், இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பண்ணுங்கள். நல்லா ஆற வச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறமா சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நெஸ்கஃபே சன்ரைஸ் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் சுடுதண்ணியில் அந்த 2 பீஸை போட்டு நான் மெல்ட் பண்ணிட்டேன் நல்லாவே. இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். சைட்லலாம் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஐஸ் க்யூப் வந்துட்டு சேர்க்குறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச காஃபி மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் சேர்க்குறேன். நான் இப்போது இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தருக்கு தேவையான கோல்டு காஃபி தான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட கோல்டு காஃபி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கோல்டு காஃபி ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே பார்க்க அழகாகவும் இருக்குது, நல்ல க்ரீமியாகவும் இருக்குது. இது மேலே துருவி வச்ச சாக்லேட்டை இது மேலே போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட கோல்டு காஃபி ரெடி ஆயாச்சு. சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு கோல்டு காஃபி ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைமாச்சும் நீங்கள் டைரி மில்க் வாங்கினீங்கன்னா இது போல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.